வணக்கம். இப்போ புத்தகமா முழுமையா படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அதனால போஸ்ட் கார்ட் சிறுகதைகள் அப்படின்னுவாங்கல்ல. அது மாரி சின்ன சின்ன டிப்ஸா குடுத்தாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால தொடரா ஒரு எழுதி வச்சிருக்கேன். தினமும் ஒரு ஒரு செய்தி உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் தான். இந்த நிகழ்ச்சிக்கு சும்மா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு தலைப்பு இருக்கு. அதில இன்னைக்கு வரக்கூடிய சிந்தனைகளை சிந்திப்போம். கையில சுத்தமா பணம் இல்ல. கடனா வாங்க மனசு இல்ல. வாங்கிட்டு ஓடிப்போகும் வாழ்க்கை வெட்கத்துக்குரியது என இருக்கும்போது, இந்த சமயத்தில் இங்கே ஒருவர் வந்து, "இந்தோ பார் இந்த இடம். 50 மாடி கட்டிடம். அடுத்த சில வருடங்களில் நம்புங்கள் இது முடியும்" என நம்மிடம் சொன்னால், அப்படி சொல்பவரும் இப்படிச் சொல்லியே பலமுறை தோற்றவர் என்றால், "பத்திரமாக பார்த்துக்கோ" என பாமர மக்களுக்கும் பாசக்கார மனசு சொல்லும். கையில் இருப்பதை பிடுங்கப் போகிறார் என்று கைக்குழந்தை கூட மூஞ்சியை திருப்பிக் கொள்ளும். சரி, இப்ப சொல்ல வர விஷயம் என்ன என்றால், இதுபோல இல்லாததை, சாத்தியமே இல்லாததை சத்தியமாக முடியும் என்று சவால் விட்டு சொல்லுவார். சத்தமாக பேசுவார். என்ன, எப்படி, திட்டம் எதுவும் சொல்ல மாட்டார். சொல்ல சிலர் வந்து நிற்பார். சொல்றதை கேளுங்க என துரத்தி கொண்டு வருவார். தூரமாக வைத்திருங்கள் இவர்களை, இவர்கள் ஆபத்தானவர்கள். இதுபோல நபர் எங்கே எப்போ வருவார் என்றால், நாம் பிரச்சனையில் இருக்கும்போது, பிரிதோர் வழியை தேடும்போது. இது போன்ற சமயத்தில் இவர்களை ஒதுக்கி வையுங்கள், இக்னோர் செய்திடுங்க. இந்த வாய்ச்சொல் வீரர்கள் இங்கே மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் இப்படித்தான் என நம்பி தோற்றவர்களுக்குத்தான் தெரியும். இதனால் சொல்ல வருவது என்ன என்றால், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை நிறைந்த சூழலில் தவறான நபர்களை நம்பி விடாதீர்கள். அவர்கள் வெள்ளத்தில் நீந்திச் செல்ல நம்மை நீரில் அமிழ்த்தி விடுவார்கள். சிந்தித்துப் பாருங்கள். சொல்ல வருவது புரியும். நன்றி, வணக்கம்.